இப்போ நீங்கள் வந்து கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர், பொதுவாக ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் உள்ளவர், கிரிக்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு பிளேயரும் கூட, ரஞ்சிலாம் விளையாடி இருக்கீங்க. இப்போ ஐபிஎல்லாம் ரெகுலராக பார்க்குறது உண்டா? கொஞ்சம் பார்ப்பேன். எனக்கு டெஸ்ட் மேட்ச் தான் அதிகமாக பிடிக்கும். ஆனால் ஐபிஎல் டிவி வர்றதுனால அது பார்க்காம இருக்க முடியல. ஆனால் சில நேரம் ஆப்வியஸாக இருந்தால் அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவேன். இப்போ சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்களா? ராஜஸ்தான் ராயல்ஸ் 14 வயசு பையன். ஆனால் இந்த பையன் வந்து பிரமாதம் தான். சூரியவன்ஷி, விபவ். ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி இருந்திருக்காங்க முன்னால். சச்சின் தெண்டுல்கர் 16 வயசில். அவர் மாதிரி யாரும் இருக்க முடியாது. பாகிஸ்தானில் முஷ்டாக் மாமன் ஒருத்தர் 14 வயசில் டெஸ்ட் ஆகிருக்காரு. அப்போ டவுட் பண்ணுவாங்க உண்மையான வயசானு. இப்போ அந்த ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸ் வருது. இப்போ ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துலாம் இவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. இப்போ இருக்க இந்தியன் டீமில் உங்களுக்கு பிடிச்சது அல்லது நீங்கள் ரொம்ப ஹோப் வைக்கிறதுனா யார் மேலே? எனக்கு ஜெய்ஸ்வால் பேட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டெஸ்ட்லேயே அவர் நல்லா பண்ணுவார். கோலி, ரோஹித் சர்மா பிடிக்கும். இப்போ கொஞ்சம் டிக்ளைனில் இருக்கலாம். அஸ்வின் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்பின்னர் அவர் டைமில். அவரும் லயன்னு சொல்லலாம் ஆஸ்திரேலியாவில். ராகுல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நல்ல கேரக்டர் காட்டி ஆடுறவர். ரஹானே, பூஜாரா இப்போ அவங்க இதில் இல்லை. இப்போ இருக்கிற பேட்டிங் கொஞ்சம் டெஸ்ட் மேட்சில் கொஞ்சம் போகாது. ஏன்னா இப்போ கோலி அண்ட் இது கொஞ்சம் வயசாச்சு. ஆனால் ஜெய்ஸ்வால் இன்னைக்கு என்ன கேட்டால் இந்தியாவில் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால். ஓகே, கில் நல்ல பிளேயர். எங்கள்கிட்ட நானே என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டெஸ்ட்டு தான் அதிகமாக பிடிக்கும். என் பிரதர் முரளி. ஐபிஎல்ல பார்க்காத இருக்க முடியாது, ஆனால் ஃபுல்லாக பார்க்க மாட்டோம். கிரிக்கெட் மட்டும் இல்லை, ஃபுட்பால் வாட்ச் பண்ணுவோம் இன்டர்நேஷ்னல். இதில் 2006 நான் வேர்ல்ட் கப் ஃபைனலும் செமிஃபைனல்ஸுக்கு நீங்கள் நேர்லேயே போய் பார்ப்பீங்க? இப்போ போக மாட்டேன். இந்த இதில் ட்ரம்ப் ஊருக்கு போக மாட்டேன்.